வா திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமொரு குறைவில்லை. கண்ணில் நல் அக்துரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல் ஆளொடு பெருந்தகை இருந்ததே. இன்று அடியேன் திருவிளையாடற் புராணத்தை பற்றி சில கதைகளை கூற வந்துள்ளேன். திருவிளையாடற் புராணம் 3 காண்டங்களை கொண்டது. முதற் காண்டம் மதுரை காண்டம், இரண்டாவது கூடர் காண்டம், மூன்றாவது திரு ஆலவாய் காண்டம். அப்ப இப்பொழுது அந்த கூடர் காண்டத்தில் இறைவன் பன்றிகளுக்கு பால் கொடுத்த கதையினை பற்றி நாம் பார்ப்போம். பன்றிகளுக்கு பல எளிய தமிழ் அனைவருக்கும் புரிவதற்காக எளிய தமிழ், அதாவது நடைமுறை தமிழிலே அடியேன் இந்த கதையை கூற வந்துள்ளேன். மதுரையில் பாய்கின்ற நதி வைகை நதி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மதுரையில வைகை நதி பாயுது. அது பக்கத்துல குருவித்துறைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர். இந்த ஊர்ல வியாழ பகவான், அதாவது பிரகஸ்பதி அந்த இடத்துல தவம், சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சு கொண்டு இருக்கிறார். அவர் தவம் செஞ்சிருக்கும் பொழுது அதே ஊர்ல சுகிலன் சுகிலை என்ற ஒரு தம்பதியர் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுக்கு இந்த தம்பதியர்களுக்கு 12 குழந்தைகள். மொத்தம் எத்தனை குழந்தை? 12 குழந்தை. 12 பேரும் பெத்தவன் சொல்றதை கேட்க மாட்டான். அவன் இஷ்டத்துக்கு தெரியறது, ஒழுங்கா ஒழுக்கம் கெட்டு போய் சரியான ஒரு வாழ்க்கை இப்படிதான் வாழணுன்ற ஒரு இது எதுவுமே இல்லாம அவன் வாழ்ந்துட்டு இருந்தான், அந்த 12 பேரும். அப்போ இந்த சோகத்திலே என்ன ஆச்சு, அந்த சுகிலனும் சுகிலையும், அதாவது இவங்க விவசாயம் செஞ்சுதான் பொழைச்சிருந்தாங்க. வேளாள குடியில பிறந்தவங்க, இந்த விவசாயத்தையே நம்பி வாழ்ந்துட்டு இருந்தவங்க. கடைசியில ஒரு நாள் இவங்க இறந்துட்டாங்க. இந்த 12 குழந்தைங்களும் அனாதை ஆயிடுச்சு. அனாதை ஆயிட்டு அங்க பக்கத்துல ஒரு காடு இருந்தது. அந்த குருவித்துறை பக்கத்துல அந்த காட்டுல இருக்கிற அந்த வனத்துங்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய வேட்டையாடுவர்களும் கூட சேர்ந்து வேட்டையாடி உண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சு, அந்த இடத்துல தானே குரு பகவான் தியானம் செஞ்சுட்டு இருக்காருல்ல, இவர் உடனே இந்த 12 குழந்தைங்களும் போயிட்டு, அதாவது இந்த பசங்க என்ன பண்ணானுங்க, அவர் மேல கல் எடுத்து போடுறதும் மண் எடுத்து போடுறதும் இது போன்ற பல அநாகரிகமான செயல்களையே செஞ்சு அவருடைய தவத்தை கலைச்சிட்டானுங்க. கோபப்பட்டார் குரு பகவான். அதாவது குருன்றது வியாழ பகவான், பிரகஸ்பதி, தட்சிணாமூர்த்தி இல்ல. அவர் கோபப்பட்டா என்ன ஆகும், அவர் ஒரு இடத்த விட்டு போனாலே பல பிரச்சனைகள்லாம் வரும். அதாவது ஐஸ்வர்யம் குறைஞ்சிரும் அவருடைய. அதாவது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்ப இவர் போனதுக்கு அப்புறம் என்னாச்சு, இவர் என்ன பண்ணாரு, ஒரு சாபம் கொடுக்கிறாரு. டேய் பன்றி குட்டிகளே, நீங்கள் 12 பேரும் என்னோட தவத்தை பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசி தவத்தை கலைச்சி என் மேல கல் மண் இது மாதிரிலாம் வாரி கொட்டி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. நீங்க எல்லாம் என்ன வரீங்கன்னா, அடுத்த பிறவில பன்னி குட்டிங்களா, நீங்க 12 பேரும் பன்றி குட்டிங்களா பிறந்து பெற்றோர்களை இழந்து வாடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடும் கோபத்தோட சாபத்தை கொடுத்துட்டார். இதை கண்ட அவனுங்க, ஐயோ இவரு மிகப்பெரிய ஒரு சாமியார் போல இருக்கு, நம்ம இவர்கிட்ட போயிட்டு நம்ம இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டோம்னா அவருடைய காலில் விழுந்து கதறாங்க. காலில் விழுந்து கதறின உடனே அவர் என்ன பண்றாருன்னா, காலையில ஒரு மனசு அவருக்கு இறங்குது. மனசு இறங்கி, சரி இதுக்கு ஒரு உபாயம் இருக்கு, நீங்க நான் எப்ப சாபம் கொடுத்தாச்சு, அதே திருப்பி வாங்க முடியாது. அதனால நீ என்ன பண்றன்னா, நீங்க அதே மாதிரி பிறப்பீங்க, ஈசனே சிவபெருமானே தாயா உங்களுக்கு பால் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில முக்தி கிடைக்கும், நல்லது செய்வாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவங்கெல்லாம் போறாங்க. அதுக்கப்புறம் மறுபிறவி எடுக்கிறாங்க. குருவித்துறைக்கு பக்கத்துல ஒரு வனத்துல இவங்கெல்லாம் போயிட்டு ஒரு பன்றி, 2 பன்றி கூட்ட தலைவனுக்கும் தலைவிக்கும் 12 பன்னிக்குட்டிங்களா இவங்க பிறகுறாங்க. பிறந்தவன ஒரு சின்ன குழந்தைங்களா வளர்ந்துட்டு இருக்குதுங்க. அந்த டைம்ல பார்த்து மதுரையை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பாண்டிய மன்னன், இந்த பாண்டிய மன்னன் என்ன பண்ணா, அந்த மதுரையில இருக்கிற எல்லா அந்த காடு, அந்த வனத்துல இருக்க எல்லா விலங்குகளையும் வேட்டையாட வந்தான். அப்படி வேட்டையாட வரச்ச என்ன ஆச்சுன்னா, அந்த எல்லா விலங்குகளையும் கொல்லும் பொழுது அந்த பன்றி கூட்டங்களுக்கும் அவங்களுக்கும் போர் நடக்குது. அதாவது இந்த பாண்டிய மன்னன் அந்த பன்றி கூட்ட தலைவன், அந்த பன்றி கூட்ட தலைவனுக்கு, அதாவது இந்த 12 பிள்ளைங்களுக்கு அப்பா, அவரு உடனே போயிட்டு அவர்கிட்ட சொல்றாங்க. அங்க இருக்க பன்றிங்க எல்லாம் போய் சொல்லுது, ஐயா இந்த மாதிரி மதுரை பாண்டிய மன்னன் நம்ம மேல படையெடுக்க போறாங்க, இப்ப என்ன பண்ண போறீங்கன்ட்டு. நான் தனியா போய் போர் புரியுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்றிகளுக்கு தலைவன் சென்று போர் புரிவதற்காக செல்லுகிறான். உடனே மனைவியும் சொல்றான், நானும் வரேன், நீங்க வந்தீங்கன்னா உங்க கூட நான் உயிரோட வரேன், இல்ல நீங்க மாண்டு போனீங்கன்னா நானும் மாண்டுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் பாண்டியன் கிட்ட போராடுறாங்க. மிக கடுமையாக எல்லா பன்றிகளும் கொன்று விட்டான். பாண்டியன் கடைசியில இந்த தலைவன் பன்றியும் இறந்தது. அதை பார்த்து கோபம் கொண்ட தலைவி பன்றியும் போய் அவங்க கிட்ட போய் போராட பார்த்துச்சு. கடைசியில அந்த பன்றியும் இறந்துச்சு. அப்போ இந்த 12 குழந்தைங்களுமே அனாதை ஆயிடுச்சு.
அனாதையாக அந்த காட்டில் அலைஞ்சு திரிஞ்சு தாய் தந்தையரை பார்க்காம அந்த பன்றி குட்டிகள் அலைந்து அழுது தேய்ந்து கொண்டிருந்தது. அப்போ எம்பெருமான் கைலையும் பதியிலிருந்து சிவபெருமான் அந்த இடத்தில் இறங்கி வருகிறார். இறங்கி எந்த உருவம் எடுத்து வரார்? பன்றியின் உருவம் எடுத்து வருகிறார். பன்றியின் உருவம் எடுத்து அந்த குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறார். அதை பார்த்தோன்னே தாய் பார்த்தோன்னே ஒவ்வொரு பன்றிக்குட்டியும் அந்த மடி மேலே ஏறி முட்டி மோதி விளையாடி அழுது புரண்டு அவ்வளோ அன்பை வெளிப்படுத்திச்சு. சிவபெருமானே பன்றி உருவம் எடுத்து பால் கொடுத்தார். பால் கொடுத்தவொடனே அவங்களுக்கு சொல்கிறாரு. பால் கொடுத்தவொடனே அந்த பன்றி குட்டிகள் என்னாச்சு, ஒரு வரம் கொடுக்குறார். உங்களுடைய தலை தவிர உடல் முழுவதும் மனித உடல், தலை மற்றும் பன்றி தலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் கொடுத்துட்டு போயிடுறார். போயிட்டு மறுநாள், இது ஒரு திருவிளையாடற் புராணத்தில் இது ஒரு கதை. அதாவது இதுதான் மாணிக்க வாசக பெருமான் கூறுகிறார். என்ன கூறுகிறார்? திருவாசகத்தில் சொல்றாரு, ஏ உண்ட பன்றிக்கு இறங்கி ஈசன் எந்தை பெருந்துரை ஆலி என்று கேவலம் கேழலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரானவரே. ஒரு கேழலுக்கு இறங்கி, கேழல் என்றால் பன்றி, அந்த பன்றிக்கு இறங்கி பால் கொடுத்த சிவபெருமான். அதுக்கப்புறம் போச்சு. இது ஒரு திருவிளையாடற் புராணத்தில் இது ஒரு கதை. இதனை தொடர்ந்து இந்த கதையோட தொடர்ச்சியாக இன்னொரு கதை. இந்த பன்றிகளை மதுரைக்கு அமைச்சர்களாக நியமிக்கிறாங்க, பாண்டியனுடைய அரசவையில். உடனே இந்த பால் கொடுத்துட்டு அன்று இரவு கனவில் சிவபெருமான் பாண்டிய மன்னன் கனவில் வருகிறார். என்ன சொல்றார்? இந்த மாதிரி பக்கத்தில் குருவித்துறை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அதாச்சும் அந்த தாய் பன்றியும் தந்தை பன்றியும் இறந்தது பார்த்தீங்களா, அந்த மலை தான் இன்று பன்றி மலை என்று அழைக்கப்படுகிறது. அந்த மலைக்கு அருகில் தான் இவங்கெல்லாம் இப்போ வசிச்சுட்டு இருக்காங்க. உடனே அந்த கனவுல போயிட்டு அந்த பாண்டிய மன்னன் கனவுல சிவபெருமான் போய் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உடனே நீங்க எப்படியாவது கனவுல போய் அவர்கிட்ட சொல்றாரு, மறுபடியும் இந்த பன்றி குட்டிகள் 12 பேரையும் நீங்க அமைச்சர்களை ஆக்கணும் அப்படின்னு பாண்டிய மன்னன் சிவபெருமானே தன்னுடைய திருவிளையாடல் நிகழ்த்துறார். உடனே இந்த அதுக்கு அடையாளமா சொல்றார், தலை பன்றி தலையா இருக்கும், உடல் மற்றும் மனித உடல் அப்படின்னு சொன்ன உடனே மறுநாள் அந்த பாண்டிய மன்னன் நேராக சென்று போய் பார்க்கிறார். யாரை பார்க்கிறார்? அந்த வனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த 12 பன்றியர்களையும் பார்க்கிறார். அந்த பாலகர்களை, பன்றி தலை கொண்ட அந்த பாலகர்களை பார்த்து அவர்களை புடை சூழ அவர்களை அழைத்து வருகிறார். எங்கு வருகிறார்? தன்னுடைய அரசவைக்கு அழைத்து 12 பேரையும் பாண்டிய நாட்டிற்கு அமைச்சர்கள் ஆக்கிறார். அப்போ ஈசன் 2 திருவிளையாடல்களை நடத்தி இருக்கிறார். ஒன்று பன்றிக்கு பால் கொடுத்த படலம், மற்றொன்று யாதெனில் பன்றிகளை அமைச்சராக்கிய படலம். இந்த இரு படலத்தையும் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் சிவபெருமானின் முழு அருளினை பெறுவார்கள். மற்றவர்களுக்கு இதை எடுத்து சொல்லும் பொழுது இன்னும் பூரணமான அருள் நமக்கு கிடைக்கும், சிவலோகத்தில் வாய்ப்பு கிடைக்கும். இறைவனோட திருவிளையாடற் புராணங்களை கேட்கும் பொழுது நம் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் குறையும், மனம் அமைதியுறும், எந்த வல்வினைகள் நீங்கும். ஆக இந்த திருவிளையாடற் புராணத்தை அனைவரும் நன்கு கேட்டு மற்றவர்களுக்கும் பகிருமாறு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொண்டிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவரஞ்சித், பேரம்பாக்கம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, மின்னார் உருவ விகிருதா போற்றி, கல்நாருரித்த கனியே போற்றி. திருச்சிற்றம்பலம்.